விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வந்திருக்கிற இந்த தீர்ப்பையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே இருந்தபோது எப்படி அதை நோக்கியதோ அதே போலத்தான் இப்போதும் இந்த தீர்ப்பை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீதிமன்றத்தின் மீது விமர்சனம் கற்பிப்பது, நீதி அரசர்களின் மீது ஒரு சாயத்தை பூசுவது என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாது. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காலங்காலமாக இருக்கிற ஒரு பண்பாடு. காரணம், கருணாநிதியே சொன்னது இந்த தீர்ப்பு பெறப்பட்டதில்லை, வாங்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு ஒரு தீர்ப்பை அவர் சொல்லியிருக்கிறார். நீதிமன்றத்தின் மீதும் அவர்களுக்கு மதிப்பு இருக்காது, மக்களின் மீதும் அவர்களுக்கு மதிப்பு இருக்காது, சட்டத்தின் மீதும் அவர்களுக்கு மதிப்பு இருக்காது, கடவுளின் மீதும் அவர்களுக்கு மதிப்பு இருக்காது. இப்படி எது மீதுமே மதிப்பில்லாத, ஒரு அக்கறை இல்லாத, மரியாதை இல்லாத ஒருவர்கள் தொடர்ந்து எப்படி ஆட்சி கட்டிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பெரிய ஐயமான விடயம். ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கும். வருகிற 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த தீர்ப்பை ஒட்டிய இவர்கள் ஆட்சி கட்டிலே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்றைக்கு நீதிபதியாக இருப்பதற்கே தகுதி இல்லை என்று சொல்கிறார். யாரு? ஒரு CPIM உடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் இந்த நீதியரசர் நீதிபதியாக இருப்பதற்கே தகுதி இல்லைன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உங்களுடைய கொள்கைகளை துறந்து, உங்களுடைய எண்ணங்களை துறந்து, உங்களுடைய போக்கை மறந்து கை நீட்டி யாசகம் பெற்றிருக்கிறீர்கள். அந்த யாசகம் பெற்றதை நாங்க கௌரவமா சொல்றோம்னு சொல்றீங்க. வாங்கின காசை, ஆமா நான் வாங்கின லஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கௌரவமா சொல்றீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நீதிமன்றத்தையும் நீதிபதியும் விமர்சனம் செய்வதற்கு? ஒரு நீதியரசர் முறையாக ஆவணங்களை சரிபார்த்து 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு நடைமுறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். அந்த தீர்ப்பு சரிதான் என்று இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை உறுதிப்படுத்துகிறது. அப்படி இருக்கும்போது அந்த நீதியரசரின் மீது நீங்கள் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறோம், ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அப்போ உங்களுடைய வன்மம் என்ன? நீங்கள் யாரை எதிர்க்கிறீர்கள்? நீதி அரசரையா, இல்லை அவர் சார்ந்திருக்கிற மதத்தையா, இல்லை அவர் பின்பற்றுகிற அந்த சனாதனத்தையா? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் சட்டசபை முன்னாள் உறுப்பினர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞரின் இணைச் செயலாளர் பாபு முருகைல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போது திருப்பரங்குன்றம் இந்த விஷயம் கொஞ்சம் ஹாட்டாக போயிட்டு இருக்கிற விஷயம். இதை ஒரு அரசியல் ரீதியாகவே இதை மாற்றி கொண்டிருக்கிறது திமுக. இப்போது உங்கள் கட்சியோட பொதுச்செயலாளர் கூட சொல்லியிருக்கார், அன்றைக்கி ட்வீட் பண்ணியிருக்கார். அதாவது நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பை ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எப்படி சார் இந்த விஷயத்தை பார்க்குறீங்க? பொதுவாகவே ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம் அப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமான தீர்ப்புகள் வருகிற போது அந்த நீதியரசரையும் நீதிமன்றத்தையும் தூக்கி துதிபாடுவதும் போற்றி கொண்டாடுவதும் அவர்களுடைய இயல்பு. அதே நேரத்தில் அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வருகிறது, இந்த அரசுக்கு எதிராக விமர்சனமான தீர்ப்புகளை நீதிமன்றம் சொல்கிறது, நீதியரசர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் கடுமையான சொற்களை கொண்டு அவர்களும் வசைபாடுவார்கள். அவர்களிடத்திலே கையேந்தி யாசகம் பெறக்கூடியவர்களும் அவர்களை வசைபாடக்கூடிய நிலைமை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரை ஒரு வழக்கறிஞராக நீதிமன்றத்திற்கு சாதி இல்லை, மதம் இல்லை, நிறம் இல்லை, வேதம் இல்லை, வர்ணங்கள் கிடையாது, கட்சிகள் கிடையாது, உணர்ச்சிகள் கிடையாது. நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் நீதிமன்றம் கவனிக்க வேண்டியது ஆவணங்கள் என்ன சொல்கிறது, சட்டம் என்ன சொல்கிறது, இருக்கிற சாட்சிகள் சொல்லக்கூடியது உண்மையா பொய்யா, இதை சட்டத்திற்கு எப்படி பொருத்தலாம், இதைத்தான் நீதிமன்றங்கள் பார்க்க வேண்டும். அதை ஒட்டித்தான் நீதிமன்றங்கள் தீர்ப்பையும் வழங்க வேண்டும். இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் இருந்தபோது 2014 இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. அதை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்று சிறமேற்கொண்டு எந்தவிதமான விமர்சனங்களும் செய்யாமல் அதை நிறைவேற்றிய அரசு மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு. 2017ஆம் ஆண்டு இதே பிரச்சனைக்கு இரு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு ஒன்று வழங்குகிறது. அன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அன்றைக்கும் அந்த தீர்ப்பை சிறமேற்கொண்டு எந்த விதமான விமர்சனமும் செய்யாமல் நிறைவேற்றியது அண்ணன் எடப்பாடியாருடைய அரசு. இன்றைக்கும் வந்திருக்கிற இந்த தீர்ப்பையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே இருந்தபோது எப்படி அதை நோக்கியதோ அதே போலத்தான் இப்போதும் இந்த தீர்ப்பை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீதிமன்றத்தின் மீது விமர்சனம் கற்பிப்பது, நீதி அரசர்களின் மீது ஒரு சாயத்தை பூசுவது என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாது. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காலங்காலமாக இருக்கிற ஒரு பண்பாடு. காரணம், கருணாநிதியே சொன்னது இந்த தீர்ப்பு பெறப்பட்டதில்லை, வாங்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு ஒரு தீர்ப்பை அவர் சொல்லியிருக்கிறார்.
அதே போல் ஒரு வழக்கிலே நீதியரசர் மறைந்து விட்டார், அவருடைய பெயரை சொல்வது ஞாபகமாக இருக்காது. இந்த நீதியரசர் எவ்வளவு பணம் தொகையாக வாங்கினார், எவ்வளவு பணம் கணக்கின் மூலமாக வாங்கினார் என்று கேட்டது கருணாநிதி. இப்படி நீதியரசர்களின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் குறை சொல்வது அவர்களுக்கு வாடிக்கையானது. பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னதும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். இப்படி நீதிமன்றத்தின் மீதும் அவர்களுக்கு மதிப்பு இருக்காது, மக்களின் மீதும் அவர்களுக்கு மதிப்பு இருக்காது, சட்டத்தின் மீதும் அவர்களுக்கு மதிப்பு இருக்காது, கடவுளின் மீதும் அவர்களுக்கு மதிப்பு இருக்காது. இப்படி எது மீதுமே மதிப்பில்லாத, ஒரு அக்கறை இல்லாத, மரியாதை இல்லாத ஒருவர்கள் தொடர்ந்து எப்படி ஆட்சி கட்டிலில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பெரிய ஐயமானவருடைய. ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கும். வருகிற 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த தீர்ப்பை ஒட்டிய இவர்கள் ஆட்சி கட்டிலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். காரணம், இந்த குறிப்பாக இந்த வழக்கை தொடுத்த ராம ரவிக்குமார் கேட்டிருக்கக்கூடிய அந்த பரிகாரம் என்னவென்று சொன்னால், திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணின் மீது நான் விளக்கேற்ற வேண்டும், தீபத்தை ஏற்ற வேண்டும் கார்த்திகையின் போது. நான் இதற்கான மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரி இந்த மனுக்களின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே நீதிமன்றம் இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் உச்சபட்ச அதிகாரத்தை பெற்றிருக்கிற நீதிமன்றம் எனக்கு உரிய நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்கிறார். இருக்கிற ஆவணங்களை பரிசீலித்து நீதியரசர் ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். 100 ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு நடவடிக்கை தற்போது கேட்கிறார்கள். அப்படி பார்த்தா 100 ஆண்டுக்கு முன்னாடி அங்கே தீபம் ஏற்றி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 100 ஆண்டுகள் இல்லை என்று சொன்னால் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கான ஆவணங்களை அவர் பரிசீலித்திருக்க வேண்டும். அதற்கான ஆவணங்களை இந்த மனுதாரர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்க வேண்டும். இதையெல்லாம் கணக்கில் கொண்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் இதிலே மனுதாரர் அந்த தர்காவை சார்ந்த 2 பிரிவினரை எதிர்மனுதாரராக அதில் சேர்த்திருக்கிறார். அவங்க யாரும் வரல, அவங்க யாரும் வழக்கு போடல. மனுதாரரே 2 பிரிவினரை அந்த வழக்கிலே எதிர்மனுதாரராக சேர்த்திருக்கிறார். அவர்களும் இந்த இடத்திற்கான ஆட்சேபனைகளை எதுவும் தெரிவிக்கவில்லை. இந்த இடம் தர்காவுக்கு சொந்தமானது என்றும் அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. இந்த இடம் அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு சொந்தமானது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இப்படி ஒன்றும் மண்ணுமாக இருக்கிற, மாமன் மச்சானாக பழகி கொண்டிருக்கிற என் உயிரினும் மேலான அன்பு மாமாக்கள் இஸ்லாமியர்கள் யாருமே எந்த விதமான பிரச்சனையும் இதில் எழுப்பவில்லை. ஆனால் ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் அரசியல் செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் செய்கிற இந்த சாதி அரசியலை, மத அரசியலை மடைமாற்றுவதற்காக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது ஒரு களங்கத்தை கற்பிக்கிறார்கள். அதையும் தாண்டி நீதி அரசர்களை நாம் உயர் நீதிமன்றமாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவரை தனி மனிதராக நாம் பார்க்கக்கூடாது. ஒரு நீதி அரசர் பதவி ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் 24 மணி நேரம் ஒரு நீதி அரசர் தான். கோர்ட்டில் இருக்கும்போது மட்டும் ஜட்ஜி கிடையாது. வீட்டுக்கு போனால் அவர் ஜட்ஜி இல்லைன்னு சொல்ல முடியாது. 24 மணி நேரமும் நீதி அரசர்கள் அவர்கள் அந்த பதவியில் இருக்கிற வரையில். அப்படி அந்த நீதி அரசர்களை நாம் நீதிமன்றமாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட நபராக அவரை பார்க்கக்கூடாது. நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் நெத்தியிலே திருநீர் பூசி இருக்கிறார், கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார் என்பதற்காக அவர் மீது ஒரு மத சாயத்தை பூசுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. இதை நான் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக கரூர் சம்பவத்திற்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் முன்பு மதுரை நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. மாறாக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மீது நிலுவையில் இருக்கிற வழக்கையும் தெரிந்தும் ஒரு தனி நீதிபதி ஒரு தீர்ப்பை பிறப்பிக்கிறார். தீர்ப்பை பிறப்பித்து அதற்காக ஒரு எஸ்ஓபியை ஃபார்ம் செய்கிறார். அந்த எஸ்ஓபிக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த எஸ்ஐடிக்கு நார்த் ஐஜியை சீஃபாக போடுறாரு. அவர் தான் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். உத்தரவு போட்ட 24 மணி நேரத்திற்குள்ளாக எஸ்ஐடிக்கு அவர் அசராக்காருக்கு சார்ஜ் எடுக்கிறாரு. உடனடியாக போய் அந்த இடத்துல விசாரணை ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் நடக்குது. இந்த அரசிற்கு சாதகமான தீர்ப்பு வந்ததன் அடிப்படையில் உடனடியாக எல்லாமே நடக்குது. இது சட்டத்திற்கு முரணாக நடைபெற்றிருக்கிறது என்று தெரிந்தும் இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. அப்போ ஒரு நீதிபதி கொடுத்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு என்கிற வருகிற போது அசுர வேகத்தில் அதில் மீது நடவடிக்கை எடுக்கிற இந்த அரசாங்கம், அதே ஒரு நபர் நீதிமன்றம் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அதை சிறமேற்கொண்டு செய்வது இந்த அரசாங்கத்தினுடைய கடமையா இல்லையா? சார், இன்னொரு விஷயம், இப்போ நீதிபதியை பற்றி நீங்கள் சொல்லும்போது அந்த தாவேகா கரூர் விஷயத்தை பற்றி சொல்லும்போது அந்த நீதிபதி சொன்ன அந்த தீர்ப்பை விமர்சித்தார்னு பல பேர் கைது செஞ்சாங்க. ஆனால் இந்த தீர்ப்பை, அதாவது ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த வெங்கடேசன் அவர்களும் சரி, திருமாவளவனும் சரி அந்த நீதிபதியை விமர்சிக்கிறார்கள். நேற்று டி.ஆர். பாலு கூட விமர்சிக்கிறார். அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க இந்த அரசாங்கம். அதான் சொன்னேன், மாமியார் உடைச்சா மண் கூட, மருமக உடைச்சா பொன் கூடன்ற அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். நான் தான் இதை தொடர்ந்து நான் சொல்லலாம், அதுக்குள்ளே நீங்கள் கேள்வியாகவே வச்சுட்டீங்க. இந்த தீர்ப்பு வருகிற போது இந்த தீர்ப்பை விமர்சனம் செய்து ஒரு வழக்கறிஞர், வரதராஜன் என்கிற ஒரு வழக்கறிஞர், ஒரு யூடியூபர் ஒரு செய்தியை வெளியிடுகிறார். அந்த நீதிமன்றத்தின் நீதி தீர்ப்பையும் விமர்சனம் செய்கிறார். விமர்சனம் செய்த அந்த ஒரு ஊடகவியலாளரை, ஒரு வழக்கறிஞரை இந்த அரசாங்கம் கைது செய்து 21 நாள் சிறையில் அடைத்தது. மாறாக இன்றைக்கு
நீதிபதியாக இருப்பதற்கே தகுதி இல்லை என்று சொல்கிறார். யாரு? ஒரு CPIM உடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் இந்த நீதியரசர் நீதிபதியாக இருப்பதற்கே தகுதி இல்லைன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அது சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு கேட்கிறேன் நான். கை நீட்டி யாசகம் பெற்றிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உங்களுடைய கொள்கைகளை துறந்து, உங்களுடைய எண்ணங்களை துறந்து, உங்களுடைய போக்கை மறந்து கை நீட்டி யாசகம் பெற்றிருக்கிறீர்கள். அந்த யாசகம் பெற்றதை நாங்க கௌரவமா சொல்றோம்னு சொல்றீங்க. வாங்கின காசை ஆமா நான் வாங்கின லஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கௌரவமா சொல்றீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நீதிமன்றத்தையும் நீதிபதியும் விமர்சனம் செய்வதற்கு? அப்ப நீதிபதி விமர்சனம் செய்திருக்கிற அவர் மீது இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? அண்ணன் திருமா நீதிமன்றத்தையும் நீதிபதியும் விமர்சனம் செய்கிறார். ஒரு மத சாயத்தை பூசுகிறார் அந்த நீதியரசரின் மீது. அப்ப அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? இது தேவையில்லாத இரு பிரிவினருக்கிடையே துவேஷத்தை தூண்டுகிற பேச்சா இல்லையா? இது ஒரு மத கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சாக இருக்கிற அண்ணன் திருமாவுடைய பேச்சும் தோழர் சண்முகத்துடைய பேச்சும் ஒரு மத கலவரத்தை தூண்டுகிற பேச்சா வருதா இல்லையா? அது ஏன் இதன் மீது இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை? அவருடைய வாக்கு வங்கி உங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் சொல்லுவதை உங்களுடைய மவுத் பீஸா அவங்க சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் சொல்ல நினைப்பதை அவருடைய மவுத் பீஸாக அண்ணன் திருமாவும் தோழர் சண்முகம் சொல்றாங்க. நான் சொல்ற குற்றச்சாட்டை வைக்கிறேன். சார், இப்போ திமுகவின் பயம், ஏன்னா சிறுபான்மை ஓட்டுலாம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வாட்டி போயிடும். ஸோ அவர்களுக்கு எப்படியாவது நம்ம வந்து அந்த வாக்களை பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நாடகம் ஆடுகிறது திமுகன்னு சொல்லப்படுதே சார். சார், தமிழ்நாடை பொறுத்தவரை தமிழ்நாடை போல ஒரு மத நல்லிணக்கமான நாடை நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் ஒரு மத சாயத்தை பூசி வேறு ஒரு மதத்தை பிரதானமாக காட்டி அந்த மதத்தின் மூலமாக உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்தி இந்த தேர்தலில் 2021 தேர்தலில் ஒரு பெற்ற வெற்றி யாரை கேடயமாக பயன்படுத்தி அவர்கள் வெற்றி பெற்றார்களோ அந்த மதத்தை சார்ந்தவர்கள், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தெளிவாகிவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே சொல்லொன்றும் செயலொன்றுமாகத்தான் இருக்கும். இது சிறுபான்மையினரை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி அவர்களுடைய வாக்கு வங்கிக்காக குறிவைக்கிற ஒரு இயக்கம் திமுக. மாறாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மையை பாதுகாக்கிற இயக்கம். அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்த இயக்கம், அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திய இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புரிந்து கொண்டதனுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய ஒரு மத கலவரத்தை தூண்டலாம் என்று இந்த அரசாங்கம் நினைக்க போது கூட அன்புக்குரிய நாமக்கல் இஸ்லாமிய சகோதரர்கள் வேறு யாரும் அதில் எந்த விதமான தங்களுடைய ஈடுபாடை செலுத்திக் கொள்ளாமல் தேவையில்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். சட்டம் சொல்லியிருக்குது, கோர்ட்டு சொல்லியிருக்குது. நாங்கள் தர்கா சார்பாக 2 பேர் அந்த வழக்கில் எங்களை இணைச்சிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் இந்த பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் இதில் எந்த விதமான இஸ்லாமிய அமைப்புகளும் எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை. அதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற 24 அது எப்படி புரிய வைப்பாங்கன்றதும் எனக்கு தெரியும். சார், நேற்று வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சிவா அவர்கள் நேற்று செய்தி சந்திப்பு சொல்லியிருக்காரு. நாங்கள்லாம் முடிவெடுத்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் முடிவெடுத்து நாங்கள் அந்த நீதி அரசரையே நாங்கள் வந்து விளக்கக்கூடிய சட்டமெல்லாம் கொண்டு வர முடியுங்களான்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சாத்தியமா சார்? இதெல்லாம் என்ன கேட்டால் ஒரு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பை இந்த மதிக்காத இந்த அரசை கலைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். நான் இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க பாராளுமன்றத்தில் ஒரு ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்பது ஒரு அரசமைப்பு சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவி. அந்த பதவியை ஜஸ்ட் லைக் தட் யாரும் வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணுறதோ சஸ்பெண்ட் பண்ணுறதோ செய்ய முடியாது. அப்போ அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது ஒரு மரபு. இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் கூட ஒரு அந்த இதெல்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, நம்ம டெல்லியில். ஆமாம், பெரிய கட்டுக்கட்டாக பணம் கொடுத்து தீ விபத்து ஆகி அந்த நீதியரசர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அவரை பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார். அதுபோல் வரலாறு இருக்கிறது. ஆனால் அந்த இம்பீச்மெண்ட் கொண்டு வரதுக்கு பலம் இருக்கணும். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உங்களுக்கு போதிய பெரும்பான்மை இருக்க வேண்டும். பெரும்பான்மை இல்லாமல் சும்மா மேடையில் பேசுறதெல்லாம் போய் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக இருக்கக்கூடிய அரசியல் உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் கைத்தட்டுவார்கள் என்பதற்காக நீங்கள் மேடையில் என்ன வேணால் பேசலாம். அதனால் ஒரு பொறுப்பான நீண்ட நெடிய அனுபவம் இருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இது போல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்னா அது உங்களுக்கு பெரும்பான்மை இருக்க வேண்டும். பெரும்பான்மை இல்லாமல் நீங்கள் இம்பீச்மெண்ட் கொண்டாது ஒரு பேப்பர், அவ்வளோதான். நீங்கள் பேப்பர் நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் இடத்துல நீங்கள் கொடுக்க போகிறீர்கள், அவர் வாங்கி பார்க்க போகிறார், ஓகே பார்த்துட்டு உங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டு போட போகிறாங்க, அவ்வளோதான். இதில் என்ன உங்களுக்கு வந்துட போகுது? அப்போ ஒரு நீதியரசர் முறையாக ஆவணங்களை சரிபார்த்து 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு நடைமுறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கிற சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். அந்த தீர்ப்பு சரிதான் என்று 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை உறுதிப்படுத்துகிறது. அப்படி இருக்கும்போது அந்த நீதியரசரின் மீது நீங்கள் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறோம், ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அப்போ உங்களுடைய வன்மம் என்ன? நீங்கள் யாரை எதிர்க்கிறீர்கள்? நீதி அரசரையா, இல்லை அவர் சார்ந்திருக்கிற மதத்தையா, இல்லை அவர் பின்பற்றுகிற அந்த சனாதனத்தையா? எதை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவுபடுத்தணும்.
ஏன்னா இப்போ இதில் இது பெருசாக அவரோட பதவி நீக்கம் செய்யும் அளவுக்கு அவர் இன்னும் சட்டத்திற்கு முரண்பாக செயல்படவில்லை. அவர் லஞ்சம் வாங்கல, தேவையில்லாத உங்களைப் போல சொத்துக்களை சேர்த்து விடவில்லை. ஒன்றுமே இல்லாமல் ஊர்லேருந்து புறப்பட்டு ரயில் ஏறி வந்து இன்னைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு அவர் வசதி வாய்ப்பை அவர் பெருக்கிக் கொள்ளவில்லை. எதுவுமே இல்லை, சட்டத்தின்பால் செயல்பட்டிருக்கிறார். அவர் மீது நீங்கள் கொண்டாடணும்னா அப்போ உங்கள் மேலே எவ்வளோ பிரச்சனை இருக்குது? உங்கள் மேலே நீங்கள் ஏதாவது சொல்கிறேன் சொல்கிறவர்கள் நீங்கள் எல்லாம் யோக்கியமானவர்களா? நீங்கள் முதல்ல உங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கோர்ட்டு மேலே இஷ்டத்துக்கு நீங்கள் பேசக்கூடாது. அதனால் அதான் சொல்கிறேன், கருணாநிதி சொன்னது தான், இந்த நீதி பெறப்பட்டதில்லை வாங்கப்பட்டதுன்னார்ல, அப்படி தான் இருப்பாங்க அவங்க தொண்டர்களும். பட்டியலினத்தவர்களுக்கு போட்ட பிச்சை நீதியரசர்கள் பிச்சைன்றீங்க. இதெல்லாம் அப்போ உங்களெல்லாம் என்ன மாதிரி பண்ணணும்? எவ்வளோ பேர் நடவடிக்கை எடுத்திருக்கணும்? நீதிமன்றம் பெருந்தன்மையாக கடந்து சென்றிருக்கிறது. RS பாரதியை கூட்டி உள்ளே வச்சிருக்கணும் பேசுனதுக்கு. நீதிமன்றம் பெருந்தன்மையாக கடந்து சென்றிருக்கிறது. பெருந்தன்மையாக கடந்து செல்கிறார்கள் என்பதற்காக, அவர்கள் மௌனமாக இருக்கிறார் என்பதற்காக நம்மளை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அப்படி தான் நீங்கள் எல்லாரும் பார்த்து நினச்சிக்கிறீங்க. உங்களெல்லாம் சில நேரங்களில் நாங்கள் ஜஸ்ட் லைக் கடந்து போயிடுவோம். அதனால் கடந்து போகிறோன்றதுக்காக நீங்கள் வந்து நம்மளை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் உலகத்தில் இருக்க முடியாது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த நீதித்துறையை பற்றி தொடர்ந்து விமர்சனங்கள் இங்கே வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து கலவரம் நடக்கிறது, நாங்கள் தான் வந்து அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பல்வேறு விஷயங்கள், அது மேல்முறையீடு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதாவது அந்த ஆலய நிர்வாகம் என்பது அந்த ஆலயத்தை தான் நிர்வகிக்கணும். இவங்க வந்து அதை கோர்ட்டில் கேஸ் போடக்கூடிய நிகழ்வுகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர, ஆலய நிர்வாகம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆட்சியில் என்று பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நிகழ்வுகளை? பொதுவாக இந்து சமய அறநிலையத்துறை வந்து அது தேவையா தேவையில்லையா என்கிற ஒரு கேள்வி பெரும்பான்மையான இடங்களிலே விவாத பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஆட்சி முடிகிறதற்குள்ளாக 4000 கோயில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கு செய்து விடுவோம் என்று மார்தட்டி கொள்கிறார்கள். அதே நேரத்தில் 160க்கும் மேற்பட்ட கோயில்களை இடித்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் 160க்கும் மேற்பட்ட கோயில்களை இடித்திருக்கிறது. TR பாலுவே சொல்றாரு, நான் சரஸ்வதி கோயில் இடிச்சிருக்கேன், அவர் லட்சுமி கோயில் இடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆமாம் ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துருக்காரு. இப்போ இது மேலெல்லாம் வந்து இதுதான் வந்து மத துவேஷத்தை தூண்டுகிற ஒரு பேச்சு, இரு பிரிவினருக்கிடையே பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய பேச்சு. இது இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இரும்பு கரம் கொண்டு இருக்கிற ஸ்டாலின் இவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் மாறா என்ன சொல்றாரு? ஒரு முதலமைச்சருக்கு உண்டான தகுதி கிஞ்சித்தும் இல்லாமல் நேற்று ஒரு சுற்றுரையில் என்ன போடுறாரு? மாமதுரை அரசியலுக்கான களமா, மாமதுரை விரும்புவது மெட்ரோ ரயில் இல்ல மாமதுரை விரும்புவது வளர்ச்சியா, வளர்ச்சி அரசியலையா, டேஷ் அரசியலா? சினிமாவில் பீப் போடுற மாதிரி போடுறாரு ஒரு ட்வீட். டேஷ் போட்டு ஒரு முதலமைச்சர், நீங்க தான் பெரிய பயங்கரமான தைரியசாலி இல்லை, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு அந்த பயம்? எதுனா டேஷ் அரசியலா? என்ன ஒரு இது, என்ன ஒரு தரம் அது? ஒரு முதலமைச்சருடைய சுட்டுரை என்ன ஒரு தரத்தை அது தாங்கி இருக்கிறது அந்த சுட்டுரை? அது என்ன டேஷ் அரசியல்னா என்ன அரசியல்? அது என்ன வேணா நாங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாமா? நாங்கள் விருப்பப்பட்டதை நாங்கள் நினைச்சிக்கலாமா? அதில் எதை நோக்கி நீங்கள் உங்களுடைய கருத்து எதை சொல்ல வருகிறது? உங்களுடைய சுட்டுரையினுடைய கருத்து என்ன? உங்களுடைய சாராம்சம் என்ன? இதுதான் இது போல தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருப்பது. 160க்கும் மேற்பட்ட கோயில்கள் இடித்திருக்கிறார்கள். ஆனால் மார்தட்டி கொள்வது, நாங்கள் இந்த ஆட்சி முடிவதற்குள்ளாக 4000 கோயில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கு செய்து விடுவோம் என்று சொன்னோம். இதே இந்து சமய அறநிலையத்துறை மீது நீதிமன்றம் பல்வேறு குட்டுகளை வச்சிருக்குது. ஒரு கோயிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்தணும். அதை எடுத்து நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டக்கூடாது, மால் கட்டக்கூடாது, கல்யாணம் கட்டக்கூடாது, கல்யாண மண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்றைக்கு சொல்லுகிறார், இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானத்திற்கு எடுத்து நீங்கள் கோயிலுடைய வளர்ச்சிக்கு செயல்படுத்துங்கள். அதை எடுத்து நீங்கள் கல்லூரி கட்டாதீங்க. கல்லூரி கட்டுவதற்கென்று உயர்கல்வித்துறை இருக்கிறது, கல்லூரி கட்டுவதற்கென்று முதலமைச்சர் இருக்கிறார், அவர் அதை பார்த்துக் கொள்வார்னு சொன்னா இவங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா? உடனே டக்கு அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு விடுறது. பசங்க படிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு எடப்பாடியாரு, பசங்க உயர்கல்வியே படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அன்புக்குரிய அறிவிலிகளே, நாங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் அதிமுக ஆட்சியில் தான் 27% இருந்த உயர்கல்வி 47% எட்டி இருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமை. நாங்கள் எங்கே சொன்னோம் உங்களுக்கு படிக்கக்கூடாது, கல்லூரி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு? 53 அரசு இந்த கல்லூரிகளை, கலை அறிவியல் கல்லூரிகளை கொடுத்து அரசாங்கம் அண்ணன் எடப்பாடியோருடைய அரசாங்கம் உயர்கல்வி நாங்கள் உயர்த்திருக்கிறோம். அதே மாதிரி ட்விஸ்ட் நாங்கள் என்ன சொல்கிறோம், சொல்வதை புரிந்து கொள்ளாமல் அரசியல் ஆதாயங்களுக்காக எதிர்க்கட்சியினர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் திருத்தி பேசுவதுதான் இவருடைய வேலை. இதுதான். அதனால் இந்த ஆட்சி முடிவுக்கு வரணும்னு சொன்னால் இந்த ஒரு தீர்ப்பு, இந்த ஒரு விடயமே போதும் இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. சார், இப்போது நீங்கள் இவ்வளவு நம்பிக்கையாக சொல்கிறீங்க ஆட்சி வந்துருமுன்ட்டு. ஆனால் நேற்று மத்திய புலனாய்வுத்துறை வந்து ஒரு சென்சஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்காங்க என்னெல்லாம் தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு சர்வே எடுத்துருக்காங்க. அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா திமுக 90 சீட்டிலும், டிவிக்கு 70 சீட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற 35 சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சாத்தியமா, இல்லை இது வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? நகைப்புக்குரியதை தான் பார்க்குறேன் நான் இதை. காரணம் 53 ஆண்டுகளை கடந்து தமிழக கூட ஒரு சீட் சொல்லியிருக்காங்க. யார் வேணா ஜெயிச்சுக்கிட்டோமா? ஜெயிக்கிறது யார் முடிவு பண்ணோம்? ஓட்டு போகிற மக்கள் தான் முடிவு பண்ணணும். யார் ஓட்டு போகிறது முடிவு பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. இதில் 53 ஆண்டுகளாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய கட்சி வரலாற்றை 54ஆம் ஆண்டை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம்.
இந்த 53 ஆண்டுகளில் 31 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை நாங்கள் ஆண்டு இருக்கிறோம். 1967 தேர்தலும் கலங்கிற போது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை களம் காணுகிறார். அதிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சட்டமன்ற உறுப்பினராக வருகிறார். சட்டமன்ற உறுப்பினராக வந்தபோது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னது, இந்த தமிழக மக்கள் எனக்காக வாக்களிக்கவில்லை, என்னுடைய தம்பி ராமச்சந்திரனுடைய தங்க முகத்திற்காக 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போ அந்த தேர்தலில் வெற்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மறைவுக்கு பிறகு 1971 இந்த தேர்தலை சந்திக்கிற போது இந்த திமுக அன்றைக்கும் தன்னுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் தமிழகமும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் கருணாநிதியை ஆட்சிக்கு கொண்டு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்படி ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கம் 31 ஆண்டுகளும், புரட்சித் தலைவர் 10 ஆண்டுகளும் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார். 41 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிற பெருமை எங்களுக்கு இருக்கிறது. இப்படி இருக்கிற ஒரு இயக்கம் 34 சீட்டு தான் 37 சீட்டு தான் வரும் அப்படின்னு சொல்றது அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா, அவ்வளோதான். ஸோ இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் கூட்டணி வந்து என்டிஏவோட மிகப்பெரிய கூட்டணி வலுவாகி கொண்டிருக்குது. இப்போ நேற்று கூட பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கே வந்து கூட்டணி என்பது வலுப்பெற்று கொண்டே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி போன்ற மற்ற கூட்டணி கட்சிகளும் அந்த கூட்டத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதேமாதிரி நயினா நாகேந்திரோட பயணத்திற்கும் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நேற்று அமித்ஷா மூலமாக வந்திருக்குது செய்திகள். ஆனால் இங்கே இன்னும் சில குழப்பங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றத்தை பார்க்கும்போது நேற்று வந்து ஜெயக்குமார் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கள்ள உறவு இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நேற்று பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக ஒரு சிறிய உரசல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இல்லையா சார்? இல்லை, அவர் என்ன அது நான் பார்க்கல, எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியாது. பட் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்றது என்னுடைய புரிதல் என்னென்னா, பல்வேறு இடங்களிலே மத்திய புலனாய்வுத்துறையும் அமலாக்கத்துறையும் பல்வேறு இடங்களிலே சோதனை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த டாஸ்மாகில் 1000 கோடிக்கு மேலே ஊழல் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேரு இடத்திலே சோதனை நடைபெற்றிருக்கிறது அமலாக்கத்துறை. பெரியசாமி இடத்துல பெரிய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றிருக்கிறது. வருமான வரித்துறை ஏவாவேல் இடத்திலே சோதனை நடத்தியிருக்கிறது. இதுபோல் மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து அமைப்புகளும் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி முதற்கட்ட விசாரணையை நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த கட்ட விசாரணை இந்த இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களின் மீதோ இந்த அரசாங்கத்தின் மீதோ எந்த விதமான அடுத்த கட்ட நகரும் இல்லை என்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுகமாக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் இருக்கிற அமைச்சரை காபந்து செய்வதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் புறவாசல் வழியாக வெளியே எதிர்ப்பது போல ஒரு தோற்றத்தை காண்பித்து புறவாசல் வழியாக பாஜகவோடு மறைமுக கூட்டணியை வைத்திருக்கிறது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட தங்களை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் என்ற புரிதலாகத்தான் அவர் சொன்னதான் நான் கருதினே தவிர, மற்றபடி அரசியல் கூட்டணி அவர்களிடத்திலே கள்ள கூட்டணி இருக்கும் என்று அந்த புரிதலில் அவர் சொல்லியிருக்க மாட்டார். இல்லை, அப்படி இருந்தாலும் கூட பாஜக திமுக ஆதரிக்கின்ற மாதிரி இல்லை, இது ஒரு சப்ஜெக்டாக கொண்டு போய் மக்களுக்கு போய் சேர்த்துது. இல்லை, அதை பல அரசியல் காரணங்களை நம்ம அதில் சொல்லலாம். எப்படி என்ன காரணங்களுக்காக இவர்கள் புறவாசல் வழியாக அவர்களை நாடுகிறார்கள், அதற்கான விலை என்ன இவர்கள் கொடுத்திருப்பார்கள் என்பதெல்லாம் அதில் பல கேள்விகள் இருக்கும். அதனால் அது வந்து புறவாசல் இன்னும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றமும் பாஜகவை நம்பவில்லைன்னு தான் தெரியுது விஷயங்களை. இல்லை, அரசியல் காரணங்களுக்காக பல இடங்களில் பல முயற்சிகளை ஒவ்வொரு கட்சியும் எடுப்பாங்க. தேர்தல் கூட்டணி என்பது மட்டும்தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதானமாக இருக்கும். மாறாக இப்போது இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில்லா ஃபெயிலியர் மாடல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி 12 கட்சி கூட்டணின்றது வந்து அவர்கள் கொள்கைக்கான கூட்டணி கிடையாது. அவர்களுடைய பதவி சுகத்திற்கான கூட்டணி, பணத்திற்கான ஒரு கூட்டணி, மக்கள் விரோத கூட்டணி. அது அப்படி கிடையாது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணி. தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம். 10 வருஷம் ஒரே ஒன்றா சேர்த்துட்டு கோந்து போட்டு ஒட்டிக்கிட்டு தெரிகிற கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் கிடையாது. தேர்தலுக்காக கொள்கை கூட்டணி அல்ல, ஒரு தேர்தல் கூட்டணி சொல்ல வரீங்க. பொதுச் செயலாளரே பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான். ஒத்த கொள்கை எடுப்பவர்கள் ஒன்றாக சேருவோம், நமக்கு மாறாக கூட்டணியில் கொள்கையோடு இருக்கக்கூடியவர்களை வீழ்த்துவோம், அவ்வளோதான். தேர்தலில் வீழ்த்தணுமா, வேலை முடிச்சு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் ஒரு தேர்தலுக்காக ஒரு கூட்டணியை உருவாக்கிவிட்டு நாங்கள் ஒரே கொள்கையோடு கூட்டணி இருக்கிறோம்னு சொல்லி எப்படி ஒரே கொள்கையோடு ஒரு கூட்டணி எப்படி இருக்க முடியும்? திராவிட சித்தாந்தம் திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் திராவிட சித்தாந்தம், காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் எங்கே திராவிட சித்தாந்தம் வரும்? பெரியாரிசம்னு சொல்லுவீங்க, பெரியாரிசம் காங்கிரஸ் எப்படி ஏற்றுக்கும்? இதுபோல கொள்கை முரணாக பல கூட்டணிகள் பல கட்சிகள் அங்கே கூட்டணிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்கள் வந்து இந்த கொள்கை கூட்டணி சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஆதாய கூட்டணின்னு வேணால் சொல்லலாத, ஒரு ஆதாயத்திற்கான ஒரு கூட்டணியாகத்தான் இருக்க முடியும். அப்படி இல்லை, அதிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்பது தேர்தலுக்கான கூட்டணி. தேர்தல் முடிந்த பிறகு அவர்களை பார்க்கலாம், அரசியல் பயணங்களை மட்டும் தொடர வேண்டுமே தவிர எங்களுடைய தப்பை நீங்கள் சுட்டி காட்டலாம். தப்பு இருக்கிற பட்சத்தில், நாங்கள் தவறு இருக்கிற பட்சத்தில் நாங்கள் அதை திருத்திக் கொள்வோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தலித் மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, வாய் திறக்க மாட்டார் அண்ணன் திருமா. விவசாய தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி வாயை திறக்க மாட்டாங்க.
இது போல பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யாரும் எந்த விதமான பிரச்சனையும் அதை சார்ந்து இருப்பவர்கள் எந்த விதமான வாயும் திறக்காம ஒரு ஆதாய கூட்டணியாக அது இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அம்மையாரோட நினைவு நாள் 9வது நினைவு நாள். அப்போ வந்து எடப்பாடியார் வந்து பேசும்போது பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் தொண்டர்களிடம் பேசும்போது என்ன சொன்னால், வருகின்ற தேர்தலை திமுக வீழ்த்துவதற்காக நம்ம பல்வேறு தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்ற விஷயத்தை நேற்று முன்னிறுத்தி பேசியிருக்காரு. நீங்கள் கூட அந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. இப்போது பல்வேறு தியாகங்கள்னு எப்படின்னு பார்க்குறோம். அதாவது வந்து ஒருவேளை பிரிந்து சென்ற சசிகலா, டிடிவி தினகரன் இல்லை ஓபிஎஸ்ஐ போன்றவர்களை இணைப்பதற்கான விலையா, இல்லை அது மாதிரி ஏதாவது, ஏன்னா நம்ம வந்து கூட்டணியே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக போன்றவற்றை நம்ம இணைத்து போகும்போது ஏன் இவர்களையும் இணைத்து போகக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாமா? அதாவது சரியான புரிதல் இல்லை எல்லாருக்குமே. கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள்ன்றது ஒரு அர்த்தம், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள்ன்றது ஒரு அர்த்தம். இப்போ நீங்கள் சொன்ன இவங்க எல்லாருமே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். பிரிந்து செல்பவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் காரணமாக இந்த இயக்கத்திலிருந்து மாற்று இயக்கத்திற்கு தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிரிந்து சென்றவர்கள். அவர்கள் மீண்டும் வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை பின்பற்றும் போது அவர் மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாறாக இவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டவர்கள். ஏன் நீக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக, கட்சி விரோத போக்கின் செயல்பட்டதன் காரணமாக, தலைமைக்கு எதிரான எண்ணோட்டங்களில் இருந்ததன் காரணமாக இவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்ப்பது என்பது இயலாத காரியம். ஒன்று. தியாகங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 50 பேர் விருப்ப மனு செலுத்துவார்கள். ஆனால் ஒருவருக்குத்தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த ஒருவரை வெற்றி பெற செய்ய வேண்டியதுதான் மீதம் இருக்கிற 49 விருப்ப வேட்பாளர்களுக்குமான கடமையாக இருக்கும். அந்த தியாகம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். நாம் கட்சி அறிவிக்கிற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்குண்டான தியாகத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பதவி சுகம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் அதுதான் பிரதானம் என்று சொல்லி நீங்கள் இருக்கக்கூடாது. கட்சி நமக்கு பிரதானம், நம்முடைய சின்னம் நமக்கு பிரதானம், நம்முடைய கொடி நமக்கு பிரதானம், நம்முடைய ஆட்சி நமக்கு பிரதானம் என்கிற அந்த எண்ண ஓட்டத்தோடு உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை மறந்து உங்கள் விருப்பு வெறுப்புகளை தியாகம் செய்து இந்த இயக்கத்தை நீங்கள் அடுத்த படிநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்பாடு தான் அந்த தியாகம் என்கிற அந்த வார்த்தையை தவிர வேறு எந்த விதமான அர்த்தமும் அதற்கு இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சில நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றம் வந்து கடந்த சில நாட்களாக ஒரு தோய்வு ஏற்பட்டிருக்கிறதோ அப்படின்ட்டு கூட பலருக்கும் சந்தேகம் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது வெள்ளம் சென்னையில் வந்து இப்போது வெள்ளம்லாம் கூட ஒரு சிறு வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அது கூட பல்வேறு கட்சிகள், அதாவது விஜய் போன்ற கட்சிகள் கூட வந்து தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றம் பெரிய அளவில் அந்த விஷயத்தை எதிர்ப்பு தெரிவிக்கலை, பதிவு செய்யவில்லை. அதே போல் நேற்று அம்மையாரோட நினைவு நாளில் கூட பெரிய அளவில் வந்து பேனர்களோ இல்லை நிகழ்வுகளோ எதுவும் நடத்தப்படவில்லை. அதில் வந்து ஒரு தோய்வு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று செய்தித்தாளர்கள் செய்திகள் வருகிறது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது நீங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய அறிக்கையை நீங்கள் பார்க்கல நினைக்கிறேன். இந்த வெள்ளத்தை ஒட்டி 3 பக்க அறிக்கை எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த ஃபெயிலியர் மாடல் அரசாங்கத்தை கண்டித்து, மாநகராட்சியை கண்டித்து, ஏற்கனவே 4000 கோடி செலவு செய்திருக்கிறது, அந்த 4000 கோடி கடலில் போய் கலந்து விட்டதே என்கிற அந்த வருத்தத்தோடு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதை தாண்டி தூங்குவனை எழுப்பலாம், தூங்குவனை நடிப்பவனை எழுப்ப முடியாது என்று சொல்வார்கள். அதுபோல் இந்த அரசாங்கம் என்ன சொன்னாலும் தன்னுடைய காதிலே வாங்காத ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. தவறுகளை சுட்டிக்காட்டினால் அவர்கள் மீது வழக்கு பதிவதற்கு காட்டுகிற அந்த முனைப்பை, அந்த தவறை திருத்திக் கொள்வதற்குண்டான அந்த முனைப்பை இந்த அரசாங்கம் இதுவரை காட்டவில்லை. அப்படி இருக்கிற போது இந்த அரசாங்கம் மாற்றப்படுவது மட்டும்தான் ஒரே வழியாக இருக்கும், தீர்வாக இருக்க முடியுமே தவிர இந்த அரசாங்கத்திற்கு சொல்வதில் பயனில்லை என்கிற ஒன்று. இரண்டாவது, நேற்று அம்மாவினுடைய நினைவு நாளை ஒட்டி நானே 5 இடங்களில் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கியிருக்கிறேன். அப்படி இருக்கிற போது இது இல்லை, பெரிய அளவிலே அதை இரங்கல் தீர்மானம் வாசிக்கவில்லை, பெரிய அளவிலே அதற்கு அஞ்சலி செலுத்தவில்லை என்று சொல்வதை என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம், ஒரு சாதாரண ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நானே 5 இடங்களில் அன்னதானத்தில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கியிருக்கிறேன் என்று சொன்னால் என்னை காட்டிலும் பல மூத்த நிர்வாகிகள் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு இடங்களிலே மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள், அன்னதானம் வழங்கியிருக்கிறார்கள், மோட்ச தீபம் ஏற்றியிருக்கிறார்கள். அதனால் வழக்கமாக நாங்கள் செய்வதை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாகவே எங்களுடைய அஞ்சலியை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு செலுத்தியிருக்கிறோம். சார், இப்போது கூட்டணி இப்போ எல்லாமே சொல்லுவது என்னென்றால் திமுகவில் வந்து மிகப்பெரிய வலுவான கூட்டணி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 12 கட்சிகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலுவான கூட்டணி. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வந்து ஒரு பெரிய அளவில் இன்னும் ஜெல்லாகாமே இருக்கிறது. அதாவது இன்னும் யாரும் உள்ளே வராமல் இருக்காங்க. இப்போ புதிய தமிழகம் போன்ற கட்சிகள்லாம் வெளியிலிருந்து ஆதரிக்கலாம் தவிர இன்னும் உள்ளே வந்து ஜெல்லாகாமல் இருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு கட்சிகள் உள்ளே வரும் அப்படின்ட்டு உங்கள் பொதுச்செயலாளர் சொல்லிட்டு இருக்கார். பெரிய எதிர்பார்ப்புகளோட இன்னும் பல்வேறு பெரிய கட்சிகள்லாம் வரும்னு சொல்கிறாரு. பட் தாவேகா போன்றவங்களும் அவங்க தனியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய கட்சிகள் யாரெல்லாம் இன்னும் எதிர்பார்த்துக்கிறீங்க நீங்கள்? இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இது பர்சனல் ஒப்பீனியனு, நான் எந்த கட்சியுமே பெரிய கட்சியாவோ சிறிய கட்சியாவோ நான் நினைக்கவே மாட்டேன். காரணம், ஒரு அரசியல் இயக்கம் நடத்துவது என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு காரியம் அரசியல் இயக்கம் நடத்துவது. அதனால் நான் யாரையுமே குறைத்து மதிப்பிட மாட்டேன், யாரையும் நான் பெரிய உயர்த்தியாகவும் நான் யாரையும் நினைக்க மாட்டேன். நான் அவர்களுக்கு உண்டான அந்த வலுவின் அடிப்படையில் அந்தந்த இயக்கத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது
நான் ஏற்கனவே சொன்னதை போல தான் அது ஆதாயத்திற்கான கூட்டணி. அந்த ஆதாயம் குறைகிற போது, அந்த ஆதாயம் கெடுகிற போது அந்த கூட்டணி உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் இந்த கூட்டணி தேர்தல் வரையும் செல்லுமா என்பதே பெரிய சந்தேகத்துக்குரிய விடயம்தான். காரணம், நேற்று கூட ராகுல் காந்தியினுடைய மிக நெருங்கிய நண்பர் சகோதரர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த சந்திப்பு கூட எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைவர் தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஏன் வந்தார், எங்கே போனார்னு எனக்கு தெரியாதுன்றார். அதோட ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் இருக்க முடியாது. ஒரு மத்திய கட்சியிலிருந்து, ஒரு மத்திய தலைமையிலிருந்து ஒருவர் வருகிறார், வேறு ஒரு கட்சியை சார்ந்தவரை சந்திக்கிறார் என்று சொன்னால் அந்த தகவலை கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியப்படுத்தாமல் வந்து போயிருக்கிறாங்களே, அதுவே ஒரு மானக்கேடு இல்லையா உங்களுக்கு? அது ஒரு பக்கம். ஆனால் இந்த கூட்டணி திமுக கூடுதலான இடங்களில் நிற்கணும் என்று நினைக்கிறாங்க, காங்கிரஸும் கூடுதலான இடம் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டு 2 கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை, மதிமுக 3 பேருமே வந்து 6 தொகுதியில் நிற்க மாட்டோம், நாங்கள் இரட்டை இலக்கத்தில் நிற்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு 1000 தொகுதி இருக்கிற கர்நாடகா, கேரளா எல்லாம் மொத்தமாக எடுத்து போட்டு இவங்க எல்லாம் யாருக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ எல்லாருக்கும் மொத்தமாக கொடுத்து எல்லாருமே அங்கங்கே நில்லுங்க அப்படின்னு சொன்னால் தான் இந்த கூட்டணி அடுத்த கட்டத்தில் கரையேறும். அப்படி இல்லைனா இருக்கக்கூடிய 234 பிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இது தேர்தலுக்கான கூட்டணி. இந்த மாதிரி இந்த ஆதாயங்கள் கிடையாது. அதிமுக நம்ம போனோம்னா ஆதாயம் இருக்காது. தேர்தல் போனால் தேர்தலில் வெற்றி பெற்று வரலாம் அப்படின்னு, தேர்தலில் வெற்றி பெறலாம் என்கிற எண்ணத்தோடு எங்களிடத்தில் வரலாம். இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக எங்களிடத்தில் வருவார்கள். அரசியல் நடத்தணும்னு சொன்னால் எம்எல்ஏ வேணும். அதிமுக கூட்டணிக்கு வந்தால் எம்எல்ஏ கிடைக்கும் அப்படின்றவங்க வந்தாங்கன்னா எம்எல்ஏ, அவ்வளோதான், சிம்பிள். அங்கே அதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இந்த கூட்டணி எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னதை போல ஜனவரி பிப்ரவரி மாதத்திலே மிகப்பெரிய வலுவான கூட்டணியை எங்களுடைய பொதுச் செயலாளர் நடத்தி காட்டுவார் என்கிற திடமாக நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. நேரில் மீட்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.